ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் மதுசூதனன், ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். டென்டல் இம்ப்ளான்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நார்மலாக டென்டல் இம்ப்ளான்ட்ஸை எங்கே யூஸ் பண்ணுவோம், என்ன ப்ரொசீஜர்ஸ்க்காக பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பல்லு இல்லை அப்படின்னா அந்த பல்லை ஃபிக்ஸடாக கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பக்கத்து ரெண்டு பல்லேருந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்து ரெண்டு பல்லை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா டென்டல் இம்ப்ளான்ட்டுங்கிற ஒரு ஸ்க்ரூவை பிளேஸ் பண்ணிட்டு அது மேலே ஒரு ப்ரொஜெக்ஷன் அட்டாச் பண்ணி பல்லு கட்டுறது தான் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து டைட்டானியம்ங்கிற ஒரு மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கும். ஸோ அந்த டைட்டானியம்ங்கிற மெட்டீரியல் நம்ம யாருக்குமே நம்ம எலும்புல ஸ்க்ரூ பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு பின் விளைவுகள் எதுவுமே அது கொடுக்காது. ஸோ அதனாலதான் டைட்டானியம்ங்கிற மெட்டீரியல்ல அந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸை தயாரிக்கிறாங்க. ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸை நம்ம ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு ஸ்க்ரூவோட இந்த த்ரெட்டுக்கு இடையில உங்களோட எலும்பு புதுசா ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி புதுசா ஃபார்ம் ஆகுறதுக்கு இட் வில் டேக் அரௌண்ட் 1 monthலேருந்து ஒரு 1.5 months ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு புது போன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரூவை நீங்க உருவினாலும் அந்த ஸ்க்ரூ வராது. அதுக்கப்புறம் அதுல ஒரு அட்டாச்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அது மேல ஒரு பல்லு கட்டுறது தான் டென்டல் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர்ஸ் சொல்றது. ஸோ இந்த ஸ்க்ரூஸை நம்ம போட்டுட்டு ஒரு சர்டன் பீரியட் வெயிட் பண்ணா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது உங்களோட போன் கண்டிஷனை பொறுத்து நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க உங்களோட டாக்டர்ஸ். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ல வைக்கிறதுனால என்ன சார் பெனிஃபிட், ஏன் நான் பக்கத்து பல்லையும் சப்போர்ட் எடுத்து வைக்க கூடாது அப்படின்னா, பக்கத்து பல்ல நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதுல ஒரு லோடு கொடுக்குறோம். ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு அந்த இடத்துலயே எலும்புக்குள்ள ஸ்க்ரூ பண்ணிடலாம். சம் ஆஃப் த ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பல்லை எடுத்துட்டு ரொம்ப நாள் பல் கட்டாம இருக்கீங்க அப்படின்னா பல்லை எடுத்து ஒரு வருஷத்துலயே ஒரு 25% ஆஃப் போன் உங்களுக்கு லாஸ் ஆயிடுது. ஸோ அதனால என்னைக்கு பல்லை எடுத்தீங்கன்னாலும் அந்த பல்லை திருப்பி ஏதாவது ஒரு மெத்தடில் பல்லை கட்டிடுங்க. ஸோ அதுல பெஸ்ட் மெத்தட் என்னைய கேட்டீங்கன்னா டென்டல் இம்ப்ளான்ட்னு நான் சொல்லுவேன். ஏன் சார் டென்டல் இம்ப்ளான்ட்டை சொல்றீங்க அப்படின்னா, உங்களோட எலும்பு தேய்மானத்தை நிறைய குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல அதிகமா இருக்கு. எப்படி சார் குறைக்கும் அப்படின்னா, நார்மலா ஒரு ஸ்க்ரூ போட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்க பல்லு மூலமா ஒரு ஃபோர்ஸ் போகுது. ஒரு இடத்துல ஒரு ஃபோர்ஸ் போனாதான், உங்க எலும்புல ஒரு ஃபோர்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல போன் ரீமாடலிங்கிற ஒரு கான்செப்ட் நடக்கும். போன் ரீமாடலிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு போன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த இடத்துல ஒரு பழைய போன் கரைஞ்சு போறதும் புது போன் புதுசா ஃபார்ம் ஆகுறவனும் அந்த ப்ராசஸ் ஒரு சைக்கிளா நடக்கும். இன் கேஸ் பழைய போன் உங்களுக்கு கரைஞ்சே போகல, புது போன் ரீமாடல் ஆகல அப்படின்னா அந்த போன் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன் ரீமாடல் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். அந்த ஃபோர்ஸை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் வே உங்களோட டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் தான். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட் மூலமா பல்லு கட்டி அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எலும்பு தேய்மானத்தை நிறைய குறைக்கலாங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் உங்களுக்கு பல்ல சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுக்கல, அது உங்களோட போன் லாஸையும் தடுத்துக்கிட்டு. ஸோ அதனால டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ எவ்ரிவன்.